விஷயம், இந்த 4 விஷயத்தை நீங்கள் தீவிரமாக யோசித்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா இது சாயின் சத்தியம். இது எல்லாமே சத்தியமான வார்த்தைகள். வெற்றியை தேடி தேடி அலைந்து களைப்போட உங்களால் ஒரு இன்ச்சு கூட நகராமல் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது. ஸோ இந்த பதிவின்படி நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யும்போது நீங்கள் வரலாற்று சாதனையை செய்வீர்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துருச்சுன்னா இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. பட் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர் கூட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு பேராபத்து. இப்போது அவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? அவங்கள விட்டுட்டு போகணுமா இல்லை அவங்க கூட தான் வாழணுமா? இதை பற்றி ஒரு தெளிவு இந்த பதிவில் நிச்சயமாக இருக்குது. அடுத்தது, நீங்கள் எமோஷ்னலாக எந்த முடிவெடுத்தாலும் நீங்கள் நடுத்தெருவுக்கு வந்துடுவீங்க. இது ஒரு உதாரணத்தோடு நம்ம பேசியிருக்கோம். ஸோ நாம் இன்றைக்கி எல்லாருமே எமோஷ்னல் பீப்புள்ஸாக தான் இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை பிற்காலத்தில் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்ற ஒரு அச்சுறுத்தலும் ஒரு அறிவுரையும் ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கிய அற்புதமான பதிவு. இந்த பதிவை கேட்குற அத்தனை பேருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நமது சாயப்பா வழங்குவார். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு தேவையான ஆலோசனைகளை நீங்க கொடுங்க. என் வாழ்க்கையில வெற்றி அப்படின்ற ஒரு 3 எழுத்து தாரக மந்திரத்தை நான் பார்த்து பல வருஷம் ஆச்சு. எனக்கு வயதோ 40 நெருங்குது. என்னால எதுவுமே செய்ய முடியாம போயிடுமோன்னு சொல்லி ஒரு பயமும் ஒரு அவமானமும் வந்துருமோன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் என்ன நானே சேதப்படுத்தி காயப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நேற்று இரவு நான் ஓன்னு அழுதேன். அப்ப சட்டுன்னு நின்னது உங்களுடைய வார்த்தைகள். உனக்கு அன்பே சாய் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நீங்க சொல்றது போல இருந்தது. தயவு செய்து எனக்கு ஆலோசனைகளை வழங்குங்கள் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. நிச்சயமா இது மிகப்பெரிய ஒரு வரமா இருக்க போகுது இந்த ஒரு பதிவு. ஏன் சொல்றேன்னா, பல பேரோட வெற்றி காணாமலே போயிடுச்சு. அதனால தூக்கமும் இல்லாமலே போயிடுச்சு. சோகமும் அதிகரிச்சது, துரதிர்ஷ்டமும் அதிகரிச்சது. நாம நம்மளை சந்தோஷமா வச்சுக்காம
நாம நம்மளை சிறைப்பிடிக்கும் நிலையும் உருவாகி கொண்டது. அதனால நான் சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஸோ டெஃபினட்டா கடவுள் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இப்போ இந்த பதிவை கேட்கும் நேரம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்னது? கடவுள் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அன்பே சாயப்பா அற்புதத்தை செய்வார். எனக்கு அன்பே சாயப்பா அற்புதத்தை செய்வார். எனக்கு அன்பே சாய் அப்பா அற்புதத்தை செய்வார். கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு. இது ஒட்டுமொத்தமா சக்சஸ்க்கு உண்டான ஒரு பதிவு. இதுல நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஒரு வெற்றி பெற்ற சிந்தனையாளர்களா மாறுவதற்கு உண்டானதுதான் இந்த பதிவு. இந்த பதிவை வடிவமைத்தது சாயப்பா 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 மட்டுமே. முதல்ல ஒரு மணி நேரத்தையும் நாம எப்படி செலவு பண்றோம்? ஒரு மணி நேரம் எப்படி ஓடுது? நீங்க செயல்படாமலேயே, எந்த வேலையையும் செய்யாமலேயே, எந்த நகர்வுகளும் நகராமலேயே இந்த 1 மணி நேரம் எப்படி செலவு செய்யப்படுகிறது? இத உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? நீங்க நகரல, வேலை செய்யல, ஆனாலும் நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க, இல்ல நின்னுகிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த 1 மணி நேரம் ஓடிடுச்சு. அப்ப இந்த 1 மணி நேரத்துல உங்களுடைய எண்ணங்களை நீங்க கவனிச்சீங்களா? உங்க எண்ணங்கள் எதை பத்தி அதிகமா சிந்திச்சது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ நான் சொல்லவா, உங்க எண்ணங்கள் எதை பத்தி சிந்திச்சது அப்படின்னா, வாழ்க்கையோட எதிர்மறை எண்ணங்களை அதிகமா சிந்திச்சது. சிந்திச்சதன் விளைவு உங்களால நகர முடியல, உங்களால செயல்பட முடியல. அப்போ இனி நேரத்தை நான் சரியாக பயன்படுத்துவேன். 1 கோடி ரூபாய் ஒருத்தங்களுக்கு கொடுத்தா கூட நேரத்தை அந்த பணத்துல கூட அளக்கவே முடியாது. ஏன்னா அதை விட கோடி மடங்கு பெரியது அந்த நேரம். எல்லா மனுஷங்களும் இந்த நேரத்தை உருப்படியா செலவு பண்றதே இல்லை. ஒரு வேலையை செய்யும் போது கூட கட்டாயத்தின் பேரில் வேலை செய்யணும். பட் அதுல முழு எண்ணத்தை வச்சு, முழு தாட்டை வச்சு நம்ம வேலை பார்க்கல, வேலை செய்யல. கடமைக்காக பணியாற்றக்கூடிய ஒரு நிலையில நாம இருக்கோம். அந்த கடமைய நாம சந்தோஷமா செய்யறோமா, இல்ல வேறு வழி இல்லாம செய்யறோமா? இந்த 2ல அதிகபட்சமா வேறு வழி இல்லாம இந்த கடமைகளை செய்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க தான் ஜாஸ்தி. அப்போ இவங்க ஒரு மணி நேரத்தையும் சும்மா இருந்தாலும், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், அத சரியான நேரமா, அதிர்ஷ்டம் வாய்ந்த நேரமா அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. நீங்க எந்த தாட்டுல ஒரு விஷயத்த செய்யறீங்களோ அதை பொறுத்து வெற்றியும் தோல்வியும் அமையுது. நீங்க சந்தோஷமா செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய ஆனந்தம், அதே கஷ்டம் வேற வழி இல்லாம செய்யும் போது அந்த ஆனந்தத்தை பெற முடியல, அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது. அப்ப முதல்ல நேரம் இங்க மிக பெரிய ஒரு மைல் கல்லா இருக்குதுன்றத நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க மறக்க மறக்க உங்களை நீங்கள் மறப்பீர்கள். அதே போல நாம மத்தவங்க கிட்ட பழகுறோம் இல்லையா, அவங்களுடைய தாக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்குதா இல்லையா? ஒண்ணும் இல்ல, நான் நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் கூட பழகும் போது எனக்கு என்ன நடக்குது தெரியுமா? என் ஆழ் மனசுக்குள்ள
நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குது. அதே எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடம் நான் பழகும்போது எதிர்மறை எண்ணங்களே எனக்கு மேலோங்கி நிக்குது. நீங்க காலையில எழுந்திருக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷான மார்னிங், எல்லாமே தெளிவா இருக்குது. அப்போ திடீர்னு உங்ககிட்ட ஒரு போனோ இல்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு அரை மணி நேரம் புலம்புன்னு புலம்புறாங்க. இப்போ உங்க மனநிலை எதை யோசிக்கும் அப்படின்னா, எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் பேசின ஒவ்வொரு பேச்சையும் அது உங்க ஆழ் மனசுல பிரதிபலித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை இன்னும் அதிகரிக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம பேசக்கூடிய மனிதர்கள் நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களா இருக்கிறார்களா என்பதை பார்த்து பேசி பழக வேண்டும். அப்ப எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க என் கூட இருக்காங்க, என்ன பண்றதுன்னா, அவங்க பேசுறத பாதிக்காத அளவுல அதை எடுத்துக்கோங்க. நீங்க எந்த பொருளை எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சொந்தம். எடுக்காத பொருள் உங்களுக்கு சொந்தம் இல்லை. அப்ப எடுத்த பொருளுக்குத்தான் அது உங்களுக்கு சொந்தம். எடுக்காத பொருள் சொந்தம் இல்லை. எடுக்காத வார்த்தைகளும் உங்களுக்கு சொந்தம் இல்லை. அவாய்ட் பண்ணக்கூடிய மனிதர்களை தான் நம்ம அவாய்ட் முடியும். ஒருவேளை நம்ம அப்பா இல்லை நம்ம லைஃப் பார்ட்னரோ எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களாக இருந்தால் அவங்கள கை கழுவணும்னு சொல்லல, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்க வாக்குவாதம் செய்யும் போது அவர்கள் இன்னும் அதிகமாக புலம்புவார்கள். உங்க அப்பாவுக்கு ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சு, அவர் உங்ககிட்ட புலம்புறாருன்னா நீங்க அவர்கிட்ட இது தப்பு அப்படின்னு புரிய வைக்க முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய அனுபவங்கள் அப்பேற்பட்டது. அதே போல உங்க கணவர் உங்ககிட்ட புலம்புறாரு, இதெல்லாம் நடக்காது, முடியாது, கடன் அப்படி இருக்குது, வாழ முடியாது, நான் தற்கொலை பண்ணிக்க தான் போறேன், என்ன செய்ய முடியும், குழந்தைங்க அப்படி இருக்காங்க, பையன் அப்படி இருக்கான், அம்மா அப்படி இருக்காங்க, அப்பா அப்படி இருக்காங்கன்னு உங்க கணவர் உங்ககிட்ட புலம்பு தான் செய்வாங்க. அதுக்காக இல்லப்பா நீ எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவரா இருக்க, நீ என் வாழ்க்கையில சரி பண்ண மாட்டேன், நீ பேசாம நீ செப்பரேட்டா போயிடு, டைவர்ஸ் ஆயிடு, நான் பாசிட்டிவா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சண்டை போடக்கூடாது. ஏன்னா சில உறவுகளை நாம பிரியவே கூடாது இந்த ஒரு காரணத்துக்காக. பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுக்கோங்க, பட் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. நீங்க ஒரு வார்த்தை பாசிட்டிவா பேசுனீங்கன்னா அவங்க 100 வார்த்தை நெகட்டிவா பேசுவாங்க. நீங்க 100 வார்த்தை பாசிட்டிவா பேசுனீங்கன்னா அவங்க 1000 வார்த்தை நெகட்டிவா பேசுவாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸில் நீங்கள் பேசக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை நாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும், ரைட்? என்டையராக சேஞ்ச் பண்ணணும், ரைட்? ஸோ ஆர்கியூமெண்ட் வேண்டாம். ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன் ஆர்கியூ பண்ணுங்க. பட் இவங்க நெகட்டிவ்ல ஊறி போனவங்க, இவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணுறதால உங்களை இவர்கள் தோற்கடிப்பார்கள். ஏன்னா நான் இவ்வளவு கடன் வச்சிருக்கேன், உங்கள் சாயப்பாவை காப்பாற்ற சொல்லுன்னுவாங்க. அப்போ நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ணுவீங்க? நீ உடன்னு சொல்லுவீங்க. நான் உழைச்சேன் ஆனால் முன்னேற முடியலன்னுவாங்க. அப்போ உங்கள் பாயிண்ட்ஸு ஏகப்பட்டதை வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஆர்கியூ பண்ணி உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். அதற்காக அவர்களை மதிப்பில்லாத மனிதர்கள் என்று நினைக்கவும் வேண்டாம், அலட்சியமும் படுத்தாதீங்க. அதுக்காக அவங்கள மேலையும் தூக்கி வச்சுக்காதீங்க. அவங்க அவங்களுடைய அனுபவத்தின் பேரில் வெளிப்படுத்துகிறாங்க. அது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். யார் அவர்? என்ன? சாயப்பா. என்னுடைய வாழ்க்கையை மாற்ற சாயப்பா என்னுடைய கணவனோட வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? இந்த ஒரே ஒரு விஷயந்தான், இதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா என்னை மாற்றிய சாயப்பா என்னை சுற்றி இருக்கிறவர்களை மாற்ற மாட்டாரா? நான் சுற்றி இருக்கிறவர்கள் வேற்று கிரகவாசிகளா, இல்லை பாவமே தொழிலாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களா? இல்லையே, நம்மளும் அவங்கள மாதிரி தானே இருந்தோம். நம்மளும் அவங்கள மாதிரி தானே எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு நாம் மாறின உடனே அவங்கள இலக்காரமாக பார்க்கக்கூடாதுல்ல. ஸோ உன்னுடைய புத்தியை பாதையை மாற்றினார். அப்படி மாற்ற தெரிந்த நமது சாயப்பாவிற்கு என்னுடைய கணவனையோ என்னுடைய மனைவியையோ இல்லை நான் சம்பந்தப்பட்ட உறவுகளையோ நெருங்கிய உறவுகளையோ மாற்ற மாட்டாரா என்ன? இந்த கேள்விக்கு நீங்கள் உங்களுக்குள்ள பதில் சொல்லணும். நீங்கள் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க கிட்ட போயிட்டு என்னை மாற்றினார் உன்னை மாற்றுவார் அப்படின்னீங்கன்னா அங்கே இருந்து ஒரு 100 பாயிண்ட் வரும். அப்போது நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டை எடுத்து கொடுக்க அவங்க 10 பாயிண்ட்டை எடுப்பாங்க. அது உங்களுக்கும் நிம்மதி இல்லாமல் போகும், அவர்களுக்கும் நிம்மதி இல்லாமல் போகும். நம்ம அப்பாவே வச்சுக்கோங்களேன், அவர் சம்டைம்ஸ் இந்த ஒர்க்கெல்லாம் அதாவது அதுலேருந்து ஒர்க்கெலாம் பண்ணுறது இல்லைல்ல, ஒர்க் பண்ணும்போது அவங்க செயல்படுறாங்க, 4 பேரை பார்க்குறாங்க, 10 பேர் பார்க்குறாங்க. நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் தான் பாய்லர் அப்படின்னா அவரோட பேர் எல்லாருக்குமே ரீச் ஆகும். பட் இப்போ என்னென்னா ஏஜ் இது விஷயமானதில் அவர் கொஞ்சம் வேலை செய்கிறத நிறுத்திட்டார், ஒதுங்கிட்டார். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணலை. பட் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டிப்ரெஷன், ஒரு புலம்பல்களாக வெளியில் போகுது. இப்போது அவரிடம் நாம் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கும்போது அவர் இன்னும் பாயிண்ட் எடுப்பார். அப்போது ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால எந்த லாபமும் இல்லை. ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய விதி, அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே சடனாக சேஞ்ச் ஆகும்போது அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் ஆகிடுவாங்க அவங்க. ஸோ அது மாதிரி இது எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய மனநிலை. நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய மனநிலை. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஆர்கியூ பண்ணால் அவங்க இப்படி தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஆர்கியூ பண்ணாமல் இருந்தாலும் அவங்க மனதுக்குள்ளே வைத்துப்பாங்க. அப்போது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ரிலாக்ஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய உதாரணத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ தான் அதில் இருந்து நாம் தெளிவடைய முடியும். ஸோ இதுதான் பாயிண்ட், ஓகேங்களா? அதனால் மனுஷங்க நிச்சயமாக உங்கள்கிட்ட பழகிறவங்க அவங்களுடைய எண்ணங்களை உங்ககிட்ட பிரதிபலிப்பாங்க. அதற்கு தகுந்தது போல ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கொண்டுங்கள். அடுத்ததுங்க இந்த எமோஷ்னல் இருக்கிறதுலையே நம்மளை முட்டாளாக்கி பைத்தியமாக்கி நம்ம ட்ரெஸ்ஸு போட்டு இருக்கோமா இல்லையா அந்த மாதிரி தாண்டி சிந்திக்கக்கூடியது இந்த எமோஷ்னல். ரோட்டில் இப்போ பரவாயில்லைங்க, சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம், பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இல்லாமல் சில ஆண்கள் பித்து பிடித்தது போல நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அது பெண்கள் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இவங்கெல்லாம் எப்படி சேஃபாக இருப்பாங்களோ. அப்போலாம் நம்ம சின்ன பையன், நம்ம நிறைய அந்த அந்த நம்ம ஸ்கூல் கொஞ்சம் அவுட்ரு ஸ்கூல், காலேஜ். அப்போ என்னென்னா அந்த மாதிரி இடத்துல இவங்கெல்லாம் திரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்கள் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் என்னமோ ஒரு துணியை மேலே போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு எங்கேயோ விரித்து பார்க்குறது. இப்போ ஏதோ நிறைய தன்னார்வ தொண்டுகளாக வந்திருக்கிறதால உண்மையிலே காட் கிரேஸுங்க, சத்தியமாக சொல்கிறேன். தன்னார்வ துண்டுகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போலாம் யாருமே அது மாதிரி பர்சன்ஸை பார்க்குறதே இல்லை. அப்போ டிப்ரெஷன் இல்லாத மனிதர்கள் இல்லைன்னு ஆகிடுமா? இல்லை, இன்றைக்கி ஜாஸ்தி இருக்காங்க. ஆனால் கடவுள் போல இந்த தன்னார்வ தொண்டு செய்கிறவங்க அவங்கள காப்பாற்றுறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணணுங்க, சீரியஸாக சொல்லணும்னா. பட் அது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எமோஷ்னலாக ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம ஈரோடில் இப்போ ஒரு இறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ ஒருத்தர் எப்பயுமே அந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருப்பார். நான் ஒரு நாள் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோடய ஃபோனில் பைக்கில் இருக்கக்கூடிய கீயை எடுத்துக்கிட்டு ஆட்டம் காட்டினார்.
நான் தரமாட்டேனே என்ன பண்ணுவேன்னு உடம்புல ஒட்டு ட்ரெஸ்ஸு இல்லை, ரோடே வேடிக்கை பார்க்குது. எனக்கு சாவி வந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே சாவியை தூக்கி போடுவாரோ தெரியல. அப்போ ஒரு பெரியவர் வந்து கொஞ்சம் அதட்டி சாவியை வாங்கி ஏதோ பிஸ்கட் பாக்கெட் ஏதோ கொடுத்து அதுக்கப்புறம் சாவியை வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் சொன்னேன் இது இந்த நான் இப்போ வந்து அந்த வார்த்தை வந்து இப்படி தான் பேசுகிறேன், அந்த ஆள் தான் வந்து என் சாவியை எடுத்தான் பைத்தியக்காரன் அப்படின்னு. டேய், அவரோட லைஃப் என்னன்னு தெரியுமா? அவர் எந்த போஸ்டிங்கில் இருந்தாருன்னு தெரியுமா? அவர் ரயில்வேயில் வந்து போஸ்டிங்கில் இருந்தார். ரயில்வேயில் இப்போ ரயில்வேயில் வந்து சும்மாலே எக்ஸாம்லாம் எதுனா பாஸ் ஆகிட முடியாது. அது படித்து பாஸ் பண்ணுற அளவுக்கு அறிவு இருந்தால் தான் அது வந்து எடுக்க முடியும். பெரிய போஸ்டிங் அவர். பட் அவர் வந்து மனைவி அவரை விட்டு பிரிஞ்சதால், அதோ மனைவி ஏதோ அவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, குழந்தைகளும் அவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவங்க அம்மாவோ அப்பாவோ யாரோ சம்திங், ஐ திங்க் அம்மான்னு நினைக்கிறேன், அம்மாவும் இறந்துட்டாங்க. இதெல்லாம் தொடர்ந்து வர நிறைய தண்ணி அடித்து கடைசியில் மூளை வேலையை செய்யாமல் அப்படி பக்கா இங்கிலீஷ் நாலேஜ், பக்கா இங்கிலீஷ் நாலேஜ். அவரை வந்து ஜெயிக்கவே முடியாது, அவ்வளோ வெல் டேலண்டட். பட் என்னாச்சு, மனைவி விட்டு போனால் என்ன வாழ முடியாதா? குழந்தைகள் விட்டு போனால் என்ன வாழ முடியாதா? வழி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, வழி இருக்கும். நம்ம என்ன எல்லாமே துறவிகள் கிடையாது, சன்னியாசிகள் கிடையாது. ஸோ வழி சத்தியமாக இருக்கும். ரோட்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து விழுந்துட்டாங்கன்னாவே நம்ம மனசு பதறுது. எஸ், ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, என்னமோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா சட்டுன்னு போய் நம்ம வந்து உடனே ஓடி போய் உதவி செய்கிறோம். எதுக்காக உதவி செய்கிறோம்? புண்ணியம் கிடைக்கணும்னா. புண்ணியம் கிடைக்கும் உதவி செய்கிறோமா? இல்லை, என்னமோ சம்திங், ஒரு கனெக்டிவிட்டி. அந்த கனெக்டிவிட்டி அடிப்படையில் நம்ம உதவி பண்ணுறோம். அப்போது அக்செப்ட் பண்ணாதான் வாழ முடியும். பிரிவுன்றது நிச்சயம். யாருக்கு முன்னாடி யார் உலகத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் வாழ வேண்டியது உன் கடமை. ஆனால் எவ்வளவு பெரிய புத்தக புழுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாதனையாளராக இருந்தாலும், எமோஷ்னல் ஒன்று வந்துருச்சுன்னா அது மனுஷனை முழுவதுமாக அழிக்கிறது. ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு நேம் சொல்ல விரும்பலை, ஐ திங்க் ஒரு 2019, எஸ் ஷோர், அந்த 2019 ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறவர், அவர் மூலமாக நிறைய பேர் வந்து பட்டம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி அவருக்கு வந்து தோற்று போனதால், ஏஜ் பாரானதால் ஒரு கோச்சிங் சென்டர் வந்து சென்னையில் ரன் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல் கோச்சிங் சென்டர். அவரோட நேட்டிவ் வந்து ஐ திங்க் த திருச்செங்கோடுன்னு நினைக்கிறேன். நல்ல பக்காவான ஒரு பர்சன், நிறைய பேருக்கு கோச்சிங் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ கோச்சிங் பண்ணியிருக்காங்க, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் குடும்பத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், உடனே என்ன பண்ணார், சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ படிப்புக்கும் எமோஷனுக்கு சம்மந்தம் இல்லை, படிக்காததுக்கும் எமோஷன் சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த எமோஷனல்ன்றது எல்லாரையும் போட்டு உருக்குது. நீ ரொம்ப வந்து மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீ அமைதியாக இருக்கிறது நல்லது. அந்த நேரத்தில் உன்னோட எதிர்ப்புகளை காட்டணும்னு தயவு செய்து நினைக்காத, மனசு உடஞ்சி அழுவணும்னு நினைக்காத, அமைதியாக இருந்துடு. அப்போது உன்னுடைய ஒரு எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸும் உன் வாழ்க்கையை உன்னை அழிக்குது, உன்னை சேதப்படுத்துகிறது. ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முயற்சிகள் செஞ்சிட்டாவே நம்ம அழகான, அற்புதமான, ஒரு அதிசயமான ஒரு வாழ்க்கையையும் நாம் வாழ்ந்துவிட முடியும், நாம் வென்றுவிட முடியும், நாம் வரலாற்று சாதனையை படைக்கவும் முடியும்னு சொல்லி இன்னைக்கு வீடியோ பதிவில் நாம் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் பதிவு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆனால் பப்ளிஷ் பண்ணிட்டோம். என்னோடய ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. ஸோ எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும், அன்பை சாயில் வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா. ஓம்